ஓகே, அடுத்தது வந்து தமிழ் பிரதர் ஆல்ரவுண்டர் சொன்னாங்க. எப்படி ஜடேஜா மாதிரி ஆல்ரவுண்டரா? ஐயோ அப்படின்னா இல்லை, அண்ணன் சொல்கிற வேலையும் செய்வேன், அண்ணன் சொல்லாத வேலையும் செய்வேன். ஓகே, எல்லா வேலையும் செய்வீங்க. A to Z. மெயினாக என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ படமாட்டில்? மெயினாக எடிட்டிங்கா? எடிட்டிங், டப்பிங், மியூசிக். மியூசிக்கும் போடுவீங்களா? ஆக்டிங் ஆக்டிங் எல்லாமே எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கான். அண்ணன் சொல்கிறதுனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவனோட வேலை என்னவோ அதையும் செஞ்சிருவான் சிறப்பாக. அவனுக்கு கொடுக்காத வேலை சிலது இருக்கும், அதை இன்னொருத்தருக்கு அவர் கொடுத்துருப்பாரு. சரி, அவங்க வேறு அந்த நேரத்தில் வேறு ஏதாச்சும் வேலையில் இருந்தால் அதை உடனே சரி ஏன் அவங்களுக்காக நம்ம காத்திருக்கணும், அதை நம்ம செஞ்சு வச்சுருவோம் அப்படின்ட்டு அதுக்கான வேலையை செஞ்சு வச்சுருவோம். அவன் வந்து பார்ப்பான் திடீர்னு, என்னது இது, நாம் ஒன்றுமே செய்யலையே, எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு, என்ன பண்ணியிருப்பாங்க, யார் பண்ணியிருப்பாங்க, அதை அவர் பண்ணியிருப்பார். அதனால தான் அவர் சகோதரர் வந்து இப்போ நீங்கள் ஜடேஜான்றவர் இன்ன வரைக்கும் ஆல்ரவுண்டராக தான் இருக்கார் இந்திய அணிக்கு. அந்த மாதிரி சேனலில் அவர் பணமட்டை குழுவோட ஆமாம் ஒட்டுமொத்த ஆல்ரவுண்டர். ஆமாம், இவர் ராஜஸ்தான் குத்துறாதீங்க வேற. இல்லை இல்லை, கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா ஜட்டு கொடுத்த மாதிரி இவர் கொடுக்க மாட்டார். யாரு கேட்பாங்க, ஏலத்துக்கு எடுப்பாங்க, கொடுத்துறாதீங்க. இல்லை, உண்மையை சொல்லணும்னா வேறு யார் கேட்டாலும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஐயே சகோதரர் யாரையும் கொடுக்க மாட்டார். அதை மீறி கொடுக்கணுன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இவனை கேட்கறதுக்கு கேட்டால் வாய்ப்பே இல்லை, கொடுக்கவே மாட்டார். என் கார் வேணா கொண்டு போயிரு, ஆமாம் இவனு மட்டும் அனுப்பிடாதீங்க, அனுப்ப மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், விடுங்க கார் தானே போதும், ஆனால் தமிழ் இருந்தால் அது எனக்கு வேற தனிப்பட்ட பக்கபலங்க அப்படின்னு. கண்ணன் ரவி புரொடக்ஷன்ஸ் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் வெற்றி நடை போடுகிறது.